இயேசு நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து உங்களை நடத்துவாராக. அன்று நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நீங்கள் அறிவீர்களா என்கிற அந்த தொடர்ச்சியை நான் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாகப்பா. ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிற தேவன். ஆண்டவரே, நீ மகத்துவமுள்ள தேவன். நீ ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றபடி உண்மை அறிகிற அறிவிலே நித்தமும் வளருவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தை மூலம் ஆவியான கர்த்தரை பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுங்க, அடியன் கேட்கிறோம், கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. மிகுந்த கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் மீண்டும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிக்கலாம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிவீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? இன்றைக்கு இந்த வேதத்தின் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிவீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். பரிசுத்தவான் யார்? பரிசுத்தவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவர்கள் பரிசுத்தவான்களாக வேதம் நம்மை அழைக்கிறது. நாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நாம் பரிசுத்தவான்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இங்கு வேதத்திலே பார்க்கும் பொழுது 1வது வசனம் 1 கொரிந்தியர் 6:1 சொல்லுகிறது, உங்களில் ஒருவனுக்கு வேறொரு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவானிடத்திலே போகாமல் அநீதிக்காரிடத்திலே போக துணிகிறது என்ன என்று இங்கு வேதம் கேட்கிறது. உங்களுக்குள்ளே ஒருவன் வழக்கு உண்டா இருக்கும் என்றால், இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அங்கு அவர்களுக்கு அநேக கோர்ட்டு கேஸுகள் அநேகர் அவர்களுக்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக வழக்குகள், அநேகர் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கோர்ட்டில் வழக்கு கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை என்ன விதமான வழக்கு அப்படின்னு நம்ம அதை கொஞ்சம் விசாரித்து பார்ப்போம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க, விசுவாசியாக இருக்கிறவங்க, சில ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா வழக்குகளே பதிவு பண்ணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா அண்ணன் தம்பியோடு சில பிரச்சனைகள், அது ஒரு வழக்கு என்று கூட நாம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு அநேக சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு அநேக பிரச்சனைகள், அதை தீர்ப்பதற்காக, பஞ்சாயத்து பேசுவதற்காக யாரெல்லாமும் ஒரு காரியத்தை அழைத்து வந்து அவர்களிடத்தில் தங்களுடைய காரியங்களை பேசி, இவர் இந்த பிரச்சனை எனக்கு செய்து விட்டார், இவர் எனக்கு இந்த காரியம் பண்ணிவிட்டார், இதில் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த வழக்குகளை மற்றொரு இடத்துல கொண்டு போகிறார்கள். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவனுக்கு வேறொருடைய வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவானிடத்திலே போகாமல் அநீதிக்காரிடத்திலே போக துணிகிறது என்ன என்று இங்கு ஆண்டவர் கேட்கிறார். நீ அநீதிக்காரனிடத்திலே போகிறது என்ன? அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஒருவருக்கு வழக்கு இருக்கும் என்றால், பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், சபை ஊழியர்களோடு, விசுவாச மூப்பர்களோடு நாம் இருந்து அந்த காரியங்களை ஆலோசித்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டும். நாம் பழிக்கு பழி வாங்க முயற்சிக்கும் பொழுதுதான் நாம் அநியாயக்காரிடத்துல போகிறோம். ஒருவேளை உங்களுடைய எதிர்பார்ப்புகளிடத்துல பிரச்சனை அதிகமாக இருக்கலாம், அவர்களிடத்திலே தப்பே இருக்கலாம். ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அப்போ ஒரு பிரச்சனை, விவாதம் எழும்புவதை விட்டு விடுவது நல்லது என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்போ பிரச்சனை வருவது அனைவருடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக, அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வருகிறது. சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் கோர்ட்டை நாடுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. வெளிநாடுகளில் அதிகமாய் பார்க்கும் பொழுதெல்லாம் வழக்குகள், திருமண வழக்குகள் அதிகமாய் பதிவு செய்யப்படுகிறது. தன்னை நம்பி இவர்களுடைய வாழ்க்கையில கூட அவர்களால் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ முடியாத ஒரு நிலைகள் அவருடைய வாழ்க்கையில உண்டாகிறது. அப்போ இப்படிப்பட்ட நிலைகள் உருவாகும் பொழுது அதை பேசி தீர்ப்பதற்கு பரிசுத்தவான்கள் இடத்துல போகாமல் அநேகர் அநீதிக்காரர்கள் இடத்துல போகிறார்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிவீர்களா?
உங்களாலே உலகம் உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா என்று வேதம் கேட்கிறது. நீங்க அநீதிகரிடத்திலே போக துணிகிறது என்ன என்பதையும் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வழக்குகளை நாம் முதலாவது தேவ சமூகத்திலே நம்முடைய காரியங்களை தேவனுக்கு முன்பாக நாம் வைக்க வேண்டும். தேவனிடத்திலே சொல்லி அவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதே நம்முடைய நீதியின் புஸ்தகமாக இருக்கிற, நம்முடைய பட்டயமாக இருக்கிற, நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனை அறிகிற அறிவின் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத புஸ்தகத்திலே மாத்திரம் நாம் ஆராய்ந்து இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார். எல்லா மனிதனுடைய எண்ணங்களுக்கும் சரி, சிந்தனைகளுக்கும் யோசனைகளுக்கும் சரி, புத்திக்கும் சரி, அறிவுக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் ஞானமாக இருக்கிற இந்த புஸ்தகமானது அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி கொடுக்கும். அநேகர் இந்த தேவன் சொல்லுகிறதை அது அவங்களுக்காக அது கீழ்ப்படிய மனது இல்லாமல் இருக்கிறபடினால அநேகர் அந்த பிரச்சனைகளை வேறு விதத்தில் கொண்டு போகிறார்கள். இரண்டாவது காரியமாக அது பரிசுத்தவனிடத்தில் கொண்டு போகலாம், அதிலும் விருப்பம் இல்லை. அவர்களை பழி வாங்க வேண்டும், அவருக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் தான் அநேகர் குறியாக இருக்கிறார்கள். வழக்குகள் உலகத்தின்படி சட்டத்தின்படி சில காரியங்கள் நாம் தவிர்க்க முடியாத பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நாம் கருத்தாய் கவனிக்க வேண்டும். இங்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது 3வது வசனம், தேவ தூதர்களின் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவரை நீங்கள் தீர்த்து கொள்ளாது கூடாது இருக்கிறது எப்படி? நாம தேவ தூதர்களுக்கு கூட நியாயம் தீர்ப்போமா? வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளா கூடாது இருக்கிறது எப்படி? சாதாரண வழக்குகள், அதை ஒருவர் ஒப்புரவாகி மன்னித்து அவருடைய கசப்புகளை நீக்கி தேவன் ஒருவர் மன்னிங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்படுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்போ திரளான பாவத்தை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை மறந்து விடுகிறார்கள். அவரிடத்துல பகை உருவாதற்கு முன்பு வசனம் உள்ளத்தில் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே அவர்களை மன்னிக்க முற்படுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பிறரை நியாயம் தீர்க்க முயற்சி செய்ய மாட்டார்கள். நியாயம் தீர்க்கிற நீதிபதி, நியாயாதிபதியாக தேவனாகிய கர்த்தர் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இங்கு 4வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகளை உங்களுக்குள் இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையிலே அற்பமா எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கை நீங்க சபையில யாரெல்லாம் அற்பமா என்றோமோ அவர்களிடத்தில் உங்க வழக்கை கொண்டு போங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எதற்கு என்றால் அடுத்த வசனத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. எங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன், சகோதரனுக்கு உண்டான வழக்குகளை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகில் உங்களுக்குள் இல்லையா? அப்போ இங்கு வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வெட்கம் உண்டாகும்படி சொல்லுகிறேன். அப்போ நம்முடைய வழக்குகளை முதல்ல யாருக்கு யார் வருதோ அவர்களோடு நீங்கள் அந்த வழக்குகளை சரி பண்ணுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நாம் பரத்துக்குரியவர்களாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கதாக வேதம் சொல்லு, தேவ தூதர்களையும் உலகங்களையும் நியாயம் தீர்க்கும்படி நம்மை ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் அற்ப வழக்குகளுக்காக, அற்ப காரியங்களுக்காக நாம் மற்றவரிடத்துல அநீதிக்காரத்தில் போக துணிகிறது என்ன? இது கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை. பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்லுவார்கள். எல்லாரிடத்திலும் பிரச்சனை இருக்கும். ஆனால் நீ பிரச்சனையை வேதத்தின்படி கையாளுங்கள். அப்படி உங்களுக்கு அந்த பிரச்சனையை அதை தீர்க்கத்தக்கதான ஞானம் இல்லைன்னா, அதை எப்படி முடிவெடுக்குன்னு தெரியலை அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஞானவான ஒருவனை தெரிந்து கொண்டு பரிசுத்தவான் சபையிலேயோ ஊழியக்காரரோ அல்லது மூப்பர்களோ அழைத்து அந்த அனுபவத்தில் கடந்து வந்தவர்களை உட்கார வைத்து இது என்ன செய்யலாம் என்று கேட்டால் அவர்கள் நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பார்கள். அந்த ஆலோசனையின்படி இருப்பீர்கள் என்றால் அநேக வழக்குகள் அங்கு நாம் தேவனிடத்திலே அந்த வழக்குகளை சொல்லி ஜெபிக்கும் பொழுதும், அது ஞானமுள்ளவரிடத்தில் அந்த ஆலோசனை கேட்கும் பொழுதும் அந்த வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். கசப்பு, இன்னைக்கு அனைவருடைய இதயத்தில் கசப்பு, வெறுப்பு, பொறாமை, பழி வாங்குகிற எண்ணம், ஒருத்தர் நியாயம் தீர்க்கிறது, சபிக்கிறது. அவங்க ஒரே வாயிலிருந்து துதியும் புறப்படக்கூடாது, சாபம் புறப்படாது. துதி புறப்படுவது தவிர சாபம் புறப்படக்கூடாது. ஆனால் இங்கே ஒரே வாயிலிருந்து துதியும் புறப்படுது, சாபம் புறப்படுது. அப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம மற்றவருடைய
நம்ம மற்றவரோடு வழக்கு தொடுவதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கு வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இங்கு 6வது வசனம் சொல்லுகிறது, சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவை விசுவாசிகளுக்கு முன்பாகவே அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. யாரோடு வழக்கு தொடுக்கிறீங்க, வழக்கு போடுறீங்கன்னு அது குற்றமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகள் எல்லாம் அன்பு, நான் முதல்ல சொன்னதை போல அன்பு வேதவசனம் சொல்லுகிறதை போல அன்பு திரளான பாவங்களை மூடிருமா. அப்போ மன்னிக்கிற இருதயம் இருக்கிற இடத்துல, தெய்வீக அன்பு இருக்கிற இடத்துல மன்னிக்கிற இருதயம் இருக்கும் பொழுது இங்கு வேதம் சொல்லுகிறது நாம் மன்னிக்க வேண்டும். அதே நேரத்தில் சகோதரனுடைய சகோதரன் என்ன செய்யணும், வழக்காடுகிறான். இது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது, எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை, ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது இல்லை. ஆண்டவர் இதைத்தான் வேதத்தில் கேட்கிறார். ஏன் உங்கள் நஷ்டத்தை கூட உங்களை சகிக்க முடியல? இந்த பூமியில நாம் ஒரு 1000 வருஷம் வாழப்போவது இல்லை, 100 வருஷம், அதிகபட்சம் 120 வருஷம் நம்ம வாழப்போகிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே, மாயமான உலகத்திலே வாழுகிற நாம், நமக்கு விரோதமாக அநியாயம் செய்தவர்கள், அக்கிரமங்கள் செய்தவர்கள், நமக்கு விரோதமாக எழும்பினவர்களே, நாம் அந்த அநியாயத்தை சகிப்பதற்கு கூட நமக்கு மனசு இல்லை என்றால் நாம் ஆண்டவருக்காக எதை செய்ய போகிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிற நாம் ஒருவர் வழக்கு தொடாமல் இருக்க வேண்டும். கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை கோர்ட்டில் போயிருக்க மாட்டீங்க, மனதில் வழக்காடி கொண்டிருப்பீங்க, உங்கள் மனசாட்சியிலே போராடி கொண்டிருப்பீங்க, ஒவ்வொருத்தரையாக பார்த்து குறை சொல்லுவீங்க. இவங்க இப்படி இருக்கிறாங்க, இதனால் என் மனசு வேதனைப்படுகிறது, இவங்க இப்படியெல்லாம் எனக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று அதை தேவனிடத்தில் கொண்டு சென்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் அவர் நீதி உள்ள தேவனுடைய முகத்தை நோக்கி காத்திருங்க. அவர் நியாயம் செய்வார், அவர் நீதி செய்வார், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நியாயந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நியாயந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் நம்முடைய வழக்குகளை அவரிடத்திலே கொண்டு சொல்ல பழகுவோம். நம்முடைய வழக்குகளை நாம் அவரிடத்திலே கொண்டு சொல்லும் பொழுதுதான், அவரிடத்தில் இந்த வழக்குகளை கொண்டு சொல்லும் பொழுது அவர் அந்த காரியத்தை பார்த்து கொள்ளுவார். அவர் கட்டாயம் உங்களுக்கு நீதி செய்வார். ஒருவேளை நீ அநேக நாள் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு பூர்ண சர்க்குராக இருக்கிற தேவனிடத்தில் நீ காத்திருந்து பொறுமையோடு சகித்து கொண்டு இருங்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீ அநியாயத்தை சகித்துக்கொள், நீ பொறுமையோடு நீ நஷ்டத்தை பொறுமையோடு பொறுத்துக்கொள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை நீ சிநேகி, உன் சத்துருக்களை நீ ஆசீர்வதி. நம்ம பிள்ளைகளுக்காக இவ்வளோ பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அதே கேட்டகரியில், அதே அளவில் தான் உன் எதிரிக்கும் சத்துருக்கும் நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சத்துருக்களை நீ ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுமா, சும்மா ஜெபம் பண்ணக்கூடாதான். நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரே இவங்க எனக்கு விரோதமாக இதெல்லாம் பேசுகிறாங்க, அப்போ என்னை நியாயம் தீர்க்க மாட்டீங்க, அவங்களை நியாயம் தீர்க்க மாட்டீங்களா, அவங்கள அடிச்சிருங்க, அவங்கள கொன்று போட்டுருங்க, என்னென்னமோ வார்த்தைகளை நமக்கு விவேகம் நமக்கு கோபம் வரும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் அநேகரை வாயினாலே தேவனிடத்தில் இப்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். விரோதமான ஜெபம் போல் அது இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள், ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்கிறேன், எனக்கு நியாயம் செய்யுங்க என்று சொல்லி நீ தேவனிடத்தில் உன்னுடைய பிரச்சனை கொண்டு போ. மனதில் ஒருத்தர் வழக்காடி கொண்டிருக்காதீங்க. மன்னிக்க பழகுங்க, ஆசீர்வதிக்க பழகுங்க, சிநேகிக்க பழகுங்க. எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் நிரப்பும். நிச்சயமாக தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பல வழக்குகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். இன்றைக்கு ஒரு நியாயம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய ஜெபம் நிச்சயமாக நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்திருப்பீங்க. உங்கள் ஜெபம் தேவ சமூகத்தில் இருக்க தான் செய்யுது. எது உண்மை, எது நியாயம், யார் பக்கம் உண்மை இருக்கிறத கர்த்தர் ஒரு நாள் நிரூபிப்பார். நிச்சயமாக நீதி ஒரு நாளும் தோற்று போவதை போல உண்மை ஒரு நாளும் அழியவே அழியாது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். கர்த்தர் தன் பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது ஒரு காரியமாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2வது ஒரு காரியம் நாம் பார்க்கலாம். எதை நாம் அறிந்திருக்கிறோம், எதை அறியாமல் இருக்கிறோம். அறிந்திருந்தும் நாம் அறியாமல் இருக்கிற காரியங்கள், சில காரியங்களை நன்றாக அறிந்து வைத்திருப்போம், ஆனால் நம்மால் செயல்பட முடியாது.
காரணம், நம்முடைய இருதயம் வேற ஒன்றை அறிந்து அதில் மேலே நமக்கு விருப்பம் இருக்கும், அதன் மேலே ஒரு தாகம் இருக்கும், அதன் மேலே ஒரு சந்தோஷம் இருக்கும், உலகத்தின் சந்தோஷம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அறிந்தும் அறியாதை போல, அதான் வேதம் சொல்லுது, அவர்கள் கண்டும் காணாதை போல, கேட்டும் கேளாதை போல அவருடைய இருதயம் குணப்படாமல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிற காரியங்களை மேலும் மேலும் அறிந்து அதில் வளரலாம் இருக்க வேண்டுமே தவிர, சத்தியத்தை தேவனை அறிகிற அறிவில் வளரணுமே தவிர ஒரு நாளும் பின்மாற்றத்துக்குள் போகக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியமாக வேதத்தில் நான் வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதே இல்லையாம். அநியாயக்காரர்கள் எங்க போதில்லையாம்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதே இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஏன் ஆண்டவர் இதை நம்மை பார்த்து கேட்பதை போல எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்ம இடத்துல நாம் சில காரியங்களை பரிசுத்தவானா இருப்போம், சில காரியங்களை உத்தமமாக இருப்போம். சில காரியங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 10 குணங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த குணங்களிலே ஒரு 2 குணங்கள் அவன் பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால எல்லாரும் சொல்லுவாங்க அவன் ரொம்ப நல்லவன் என்று சொல்வார்கள். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, அவன் ஆவியோ, ஆத்மா, சரத்தோ, சிந்தனையோ, சில விஷயங்களை யோசித்து பார்க்கும் பொழுது அங்கே 8 மைனஸாக இருக்கும், 2 தான் ப்ளஸ் இருக்கும். இந்த 2 ப்ளஸ் ஆகி மனுஷன் பார்த்து பழகிட்டான். அதான் ஆண்டு சொல்ல, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரை இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இங்கு நாம் எல்லா காரியங்களும் சரியாக இருக்க வேண்டும், கொஞ்சத்திலேயாவது உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாக இருக்கிற இன்னும் பரிசுத்தமாக மாறணும், இன்னும் கீழ் நோக்கி போகக்கூடாது. இங்கு வேதத்தை சொல்லப்படுது, வஞ்சிக்கப்படாதிருங்கள். என்ன காரியம் என்றால், அநேக காரியங்கள் இருந்தாலும் இங்கு வேதம் சொல்லுகிற சில காரியங்கள், வேசி மார்க்கத்தாரும், விக்கிர ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதே இல்லை என்று அங்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பது போல் அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க என்ன செய்வதில்லையாம்? சுதந்தரிப்பதே இல்லையாம். யாரெல்லாம்? வாசித்த ஒவ்வொருவரும். இன்றைக்கு நாம் சில விஷயங்கள் இந்த வேதத்தில் அநேக விதமான பாவங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். எதை இழந்தாலும், ஒரு தேவனுடைய பிள்ளை எதை இழந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. நாம் நம்முடைய நோக்கமும் லட்சியமும் எதில் இருக்கும் என்ற பரலோக ராஜ்யத்தை நோக்கி இருக்க வேண்டும். நம்ம இடத்துல இப்படிப்பட்ட காரியம் இருக்கும் என்றால் நம் இருதயத்தை ஆராய்ந்து, வேதத்தை ஆராய்ந்து, அதை ஆராய்ந்து அறிந்து அதை விட்டுவிட வேண்டும். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்ற, நாவில் எத்தனை பாவங்கள் இருக்கிறது, உன் ஆத்துமாவில் எத்தனை பாவங்கள் இருக்கிறது, உன் சரீர அவயங்கள் மூலம் எத்தனை பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறாய். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதே இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே இந்த அநியாயக்காரர்களை குறித்து வேதத்திலே தெளிவாய் சொல்லப்படுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானேன் அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆண்டு வேதத்தை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கூப்பிடுகிறவன், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனே, ஆண்டு சொல்லுகிறார், என்னை கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதே இல்லை. ஒன்றே ஒன்று தேவ ரகசியம் சொல்லுகிறது. அந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. உடைய வாழ்க்கையில ஆவியில தேவ சித்தம், உன் ஆத்துமாவில் தேவ சித்தம், உன் சரீரத்தில் தேவ சித்தம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படியும், கற்பனையின்படியும், கட்டளையின்படியும் உடைய வாழ்க்கை இருக்கிறதா? வேதத்தின் செவி கொடுக்கிறதான் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். ஒன்றுக்கு செவி கொடுத்து விட்டு நாளுக்கு செவி கொடாமல் இருக்கிறவன், அவன் பிதாவின் ராஜ்யத்தில் பிரயாசப்படவில்லை, அவன் உலகத்தின் காரியங்களை பிரயாசப்படுகிறான். சிலர் கௌரவத்துக்காக, அந்தஸ்துக்காக பொய் பேசுவர்கள் உண்டு. சிலர் உண்மையை மறைக்கிறதற்காக பிறர் மேலே பழி செலுத்தி தன்னை நீதிமானை காட்டுகிறவர்கள் உண்டு. தேவனோ இங்கு வேதத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே.
22 பார்க்கும்போது சொல்லுகிறது, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். நாம அறியலைன்னா அவர் வருகை நேரத்தில் அவர் நம்மை பார்த்து சொல்ல, நான் உன்னை அறியவில்லை என்று சொல்லி. அறிய வேண்டிய காலம் இது. கடைசி காலத்தில் இருக்கிற நாம் சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நடக்க தேவனுக்கு நம் இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். இல்லைன்னா ஆண்டு சொல்றார், நான் உன்னை அறியவில்லை. நீ யாருப்பா? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நீ அநேக நாட்கள் உபவாசம் இருந்திருக்கலாம், ஒரு பெரிய சபையை கட்டியிருக்கலாம், நீ அநேக அற்புதங்கள் மூலம் நடந்திருக்கலாம், நீ அநேகருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி அவங்க கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பயபக்தியாக இருந்திருக்கலாம், ஒரு பெரிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நூற்றுக்கணக்கான ஜனங்களை ரசித்திருக்கலாம். அங்கே ஆண்டவர் சொல்லலாம், நாமத்தினால பிசாசெல்லாம் துரத்தனமாப்பா, நான் தானப்பா உங்களோட இருந்து நான் ஜெபம் பண்ணேன், உபவாசம் இருந்தேன், எத்தனை மீட்டிங் நடத்தினேன், இவ்வளோ ஆத்துமாக்கெல்லாம் ஆதாயம் பண்ணேன், நான் எத்தனை பேருக்கு இதெல்லாம் செஞ்சேன், ஏழைகளுக்கெல்லாம் தான தர்மம்லாம் செஞ்சேனே. அப்போ சொல்லுவார், நீ யாருப்பா? நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்றவார். இங்கே அதைத்தான் சொல்ல, நான் உன்னை அறியவே இல்லை. இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்கிற காரியங்களை அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை. இந்த இடத்துல உனக்கு நீதி இருக்கட்டும். தேவன் நம்ம இடத்துல தேவ சித்தத்தை செய்யும்படி நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அங்கு வேதத்தில் தீட்டு உள்ளதும் அருவருப்பையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதே இல்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆண்டு ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிறுக்கி போடும் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. தீட்டு உள்ளது, அருவருப்பு, பொய் நடப்பிக்கிறவர்களாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தேவன் நீதி உள்ளவர் தான், அன்பு உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருக்காக எதை எவ்வளவு சாதிக்கிறோம் என்பதெல்லாம் தேவை. நாம் ஆண்டவருக்காக பிரயாசப்படுறதில்ல, ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் குற்றம் இல்லாமல் நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அவனுடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் எந்த நிமிஷனாலும் ஆயத்தமாக இருக்கணும். நாளைக்கு என்ற காரியம் அது நாளையாக முடிந்துவிடும். சிம்சோன் வாழ்க்கையில பார்க்கிறோம், இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை என்று சொல்லி கடைசியில் கண் பிடுங்கப்பட்டு அவன் கடைசியில் அவன் செத்து மடிகிறான். அவன் பரிதாப நிலைமையில வாழ்க்கை முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநியாயம் உள்ளதும் தீட்டு உள்ளதும் அருவருப்புமான பொய்யா நடப்பிக்கிற காரியம் இருக்கும் என்றால் வேதத்தை ஆராய்ந்து இன்றைக்கே நாம் தேவனிடத்தில் திரும்ப கடவோம். இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டு அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வருகையில் நாம் ஒரு நாளும் கைவிடப்படவே கூடாது. பிள்ளைகளை, இந்த பூமியில் நாம் எவ்வளவு கோடிக்கணக்கான சம்பாத்தியம் பண்ணலாம், பணங்கள், பேரு, புகழ்கள் எல்லாவற்றையும் சம்பாத்தியம் பண்ணலாம். ஆனால் கர்த்தருக்குள் எப்படி இருக்கிற அதைத்தான் ஆண்டவரின் இடத்துல என்னிடத்தில் அன்றைக்கு எதிர்பார்க்கிற ஆண்டு எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தவானாக இருக்கிற நாம் மற்றவர்கள் நியாயம் தீர்க்கதாக இருக்க தேவ தூதர்களையும், அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில உலகத்திலே நம் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம அற்பமான வழக்குகளை ஒரு நாளும் நீங்கள் கோர்ட்டு கேஸ் என்று இராதபடி, மற்றவனை குறித்து உன் இருதயத்தில் நீ வழக்கு தொடுக்காதபடி, கேட்குற நேரம்லாம் நீங்கள் அன்றைக்கி செஞ்சீங்களே என்று சொல்லி அவனை நியாயம் தீர்க்காதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. அவன் கண்ணீர் நீதி, அவங்க ஒருவேளை தப்பை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிரும்னு சொல்லி அழுது ஒருவேளை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிற நீங்கள் தான் அவனை விட 2 மடங்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். நாம் பரிசுத்தவான், நாம் உலகத்தை நியாயம் இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறோமா? 2வது, அநீதிக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் யாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அந்த 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கு இப்படியா இந்த வேத வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை, ரட்சிக்கப்படுறவர்கள் சிலர் பேர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேக உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இங்கே ஆண்டவர் அடுத்த வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிறது, வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே என்று எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரச்சுத்திரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டுங்க வேதத்தை அழகாய் சொல்லுகிறார். உங்களை எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன் என்று ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதத்தில் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். இடுக்கமான வாசல், நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். பரலோகத்துக்கு போகிற பாதை குறுகலான பாதை தான், அது குறுகலான பாதை தான். உட்பிரவேசிக்க அங்கு வேதம் சொல்லுகிறது, அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்தான் அழைக்கிறார். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். முடிவர் நிலைத்திருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான். அதான் அவன் முதலே கேட்கிற, ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதற்கு சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு தான் ஆண்டு இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். பிரவேசிக்க பிரயாசப்படணுமா? நம்ம பிரயாசப்பட்டாதான் பிரவேசிக்க போக முடியும். பிரயாசம் இல்லைன்னா, நம்ம முயற்சி எடுக்கலைன்னா, நம்ம கடினமாக அதற்காக பிரயாசப்படலைன்னா, உழைக்கலை அப்படின்னா, வேத வார்த்தையின்படி நடக்கணும். அதுதான் தேவராஜ்யத்துக்குரிய பிரயாசம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பொய் பேசுனா கஷ்டமாக இருக்கும். நம்ம பிறரை மன்னிக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். பிறரை நேசிக்கணும், எதிரியை சிநேகிக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஊழியத்தில் போய் தெருவில் போய் ஆண்டவர் இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்லி டிராஸ் கொடுக்கும் பொழுது, அவமான வார்த்தையில் பேசும்பொழுது கஷ்டமாக தான் இருக்கும். நீ வேதத்தின்படி நடந்தால் அது இடுக்கமான வாசல் தான். ஆனால் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. ஆண்டு சிலர் அதில் விரும்பி கூட உட்பிரவேசிக்க வகை தேடினா கூட சிலருக்கு முடியாதான். வேதம் அது அழகாய் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டு கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நாம் எவ்வளவு விளைக்கரையும் கொடுத்தாவது அதை காத்து கொண்டு, அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று அவன் அழகாய் சொல்லுகிறான். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்க. அழைச்சவர் உண்மை உள்ளவர், நாமளும் அவருக்கு உண்மையாக இருக்கணும். பிரயாசப்படுங்க. இடுக்கமான வாசல் வழியை பிரயாசப்படுங்க. அப்பொழுது நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். கடைசி ஒரு வசனம் சொல்லும் பொழுது, அப்பொழுது இதே லூக்கா 13:30 வசனம் சொல்லுகிறது, முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அழைக்கப்பட்டிருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்டது வேதத்தில் இன்னொரு வசனம் உதாரணமாய் சொல்லப்படுகிறது. விதைக்கப்படுற வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், முள்கள் நடுவிலே விதைக்கப்பட்டவர்கள், பாறையிலே விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி விதைப்பை குறித்து அங்கே ஆண்டு ஊமையாக சொல்லுகிறார். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உன் விதை நல்ல நிலத்தில் விழுந்துச்சு அப்படின்னா அது 30, 60, 100 பலன் கொடுக்குமா? உண்மையும் உத்தமும் நீ இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். உன் இருதயத்தில் நல்ல நிலமாக உன் இருதயம் வசனத்தை வச்சு உன் இருதயத்தை உழுது அதில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ சீர் செய். உன் நிலம் நல்ல நிலமாக மாறும் பொழுது அதில் விதைக்கிற விதையானது 30, 60, 100 அது பலன் கொடுக்கிறதா இருக்கும். சில முள்ளில் விழுந்துருவாங்க, பிரச்சனையில் விழுந்துருவாங்க, அவங்களால எழுந்திருக்க முடியாது. அதோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீ கர்த்தரை நோக்கி பாரு, அவர் உனக்கு நீதி செய்வார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? அவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், கேட்க போகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. ஆண்டவனுடைய வாழ்க்கையில் என்ன வழக்குகள் இருந்தாலும், ஐயோ என்னை அநியாயமாக குற்றம் சாட்டுறாங்க, என்னை புரிந்து கொள்ளவே மாட்டுக்காங்க, என் இருதயத்தை அறிஞ்சுக்கிடவே மாட்டுக்காங்க, நான் எவ்வளவோ செபிக்கிறேன், எவ்வளோ நாட்கள் உபவாசம் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு நியாயம் இல்லையே, எனக்கு நீதி இல்லையே, எனக்கு யார் நியாயம் செய்வார், எனக்கு யாரு நீதி செய்வார் என்று சொல்லி உம்மிடத்தில் கண்ணீரோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் நேச கர்த்தரே அவர்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன்ப்பா. அவர்களுக்கு நித்திய கிருபையுடன் இறங்கும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும், ஆண்டவரே ஒடுக்கப்பட்டும், வேதனையோடும் கண்ணீரோடும் தத்தளித்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு நியாயம் வேண்டுமே, நான் அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிறேனே என்று சொல்லி கலக்கத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு நீதி செய்யாமல் இருப்பேரோ ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நம்முடைய ஊழியக்காரன் சன்னிதானத்திலே மன்றாடுகிறேன், முறையிடுகிறேன், இறங்கும் ஐயா. நித்திய கிருபையுடன் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்தருளும் அப்பா, அவர்களுக்கு நியாயம் செய்தருளும் ஆண்டவரே. ஒரு விசை மனதுருகி இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும்.
உமக்கு பிரியமில்லாத தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதபடி அடிமைப்பட்டு என்னால் அந்த பழக்கத்தை விட முடியலை. நான் எவ்வளவோ போராடுகிறேன், இதை ஜெயிப்பதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுறேன், என்னால் முடியல, எனக்கு தேவராஜ்யம் வேணும், ஆனால் அந்த பலகீனம் என்னை வாட்டுகிறது என்று சொல்லி பாவத்தில் போராடி இருந்திருப்பார்கள் என்றால், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லா விதமான அடிமைப்படுத்தின ஆவிகளை தேவரி பிதாவை உடைய குமாரன் இயேசு நாமத்தில் கடிந்து கொள்ளுவீராக. பாவங்களை திரளான பாவங்களை மன்னி தரணும். இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. கட்டி பிடித்தேன் முந்தன் பாதத்தை, கண்ணீரோடு நடக்கிறேன் கத்தாவே, கண்ணீரோடு நினைக்கிறேன் கத்தாவே. இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. தகப்பனே, அவங்க வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் சமாதான பிரபுவே, அவங்க திரளான பாவத்தை மன்னித்து அவங்க வாழ்க்கையில் நீதி செய்து ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என்னுடைய அற்புதம் செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்களோடு உடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். காட் பிளஸ்.